இந்த நம்மாழ்வார் அவதரிச்சிருக்க கூடியதான ஆழ்வார் அவதரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஊருக்கு ஆழ்வார் திருநகரின்ற பேரே வந்தது. அது வேற இன்னும் கோபம், இவரை ஜெயிக்க முடியலையேன்ற ஒரு கோபத்துல அவரை தேடிண்டே வரான் இந்த குகைக்கு. அங்க பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கிறத பார்த்து உன்னை விட்டேனா பாருன்னு அவரை கொல்றதுக்காக ஆயுதத்தை தூக்கின்னு வரான். இந்த அசுரன் என்ன பண்றான், பெண் தானே அப்படின்னு ஒரு ஏளனமாக அவளை போருக்கு அழைக்கிறான். அவ அந்த முரண்ற அசுரனை கொன்னுடுறான். குழந்தை குவா குவான்னு வந்த உடனே அழறது இல்லையா, நான் எங்க இருக்கேன் இவ்வளவு நேரம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது, இப்ப ஒண்ணுமே தெரியலையே அப்படின்ற அந்த சத்தம் தான் 5வது வேதமான இந்த திவ்ய பிரபந்தத்தை கொண்டாடக்கூடியதான ஒரு விழாவாக தான் இந்த ராப்பத்து பகல் பத்து. அந்த வகையில் இன்னைக்கு நாம ஆன்மீக சேவா கலாநிதி உபன்யாசக வாணி சொற்பாவை திருபுல்லானி திருமதி ஜெயந்தி ரங்கராஜன் அவர்களை தான் சந்திக்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஏகாதசி அப்படின்னா என்ன, இது எதனால உருவானது அப்படின்றத சொல்லுங்க. ஏகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஏகாதசி அப்படின்னா ஏகம் பிளஸ் தசி, தசம், அது 11 அர்த்தம். அதாவது 10 1 11, ஏகம் அப்படின்னா 1, தசம்னா 10, 10 1 11. இந்த மாசத்துல 2 ஏகாதசி வரும். ஒன்னு பௌர்ணமிலேருந்து 11வது நாள், இன்னொன்னு அமாவாசையிலேருந்து 11வது நாள் வரக்கூடியதான திதிக்கு ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு பெயர். இது வருஷத்துல மாசத்துல 2 வரும், மாசத்துல 2 ஏகாதசி, 12 மாசத்துலயுமே வரும். ஏகாதசி பெயர் காரணம் என்னவா இருக்கும்? ஏகாதசி பெயர் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அதாவது கிருதயுகத்துல மகாவிஷ்ணு உலகம்லாம் அழிஞ்சு புது புது யுகமா ஒவ்வொரு யுகம் வரும் இல்லையா, அதே மாதிரி ஆரம்ப யுகம் கிருதயுகம். அப்ப முரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன், அந்த அசுரன் என்ன பண்றான்னா தேவர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரையும் இம்சிக்கிறான். தேவர்கள் ரிஷிகள் எல்லாரையும் இம்சிக்கவும் அவ எல்லாரும் போய் பெருமாள் இடத்துல முறையிடுறான். இத மாதிரி இவன் இடத்துல இருந்து காப்பாத்தணும், இவனோட அட்டூழியம் தாழ முடியல அப்படின்னு. அப்ப பெருமாள் நான் அவனை வதம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போரிட்டு அவனோட சைன்யங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடுறார், அவனோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடுறார். அவன் மட்டும்தான், முரண்ற அசுரன் மட்டும்தான் நிக்கிறான். அவன் கிட்ட ஆயுதங்கள் எதுவுமே இல்லாம நிராயுதபாணியா நிக்கிறான். அப்ப பெருமாள் பாக்குறார், இனியாவது இவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கடைசி வாய்ப்பா தர, இனியாவது நீ திருந்தி தேவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்தாம இரு, முனிவர்களையும் துன்புறுத்தாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இவனோட போர் புரிஞ்ச கலைப்புல நைமிஷாரண்யம் அப்படின்ற இடத்துல ஒரு குகையில போய் அவர் சயனிச்சுட்டு இருக்கார். அவர் சயனிச்சுட்டு இருக்க காலத்துல இவனுக்கு யாருமே இல்லாம நம்ம தனியா நின்னுட்டோம்ல, அது வேற இன்னும் கோபம், இவரை ஜெயிக்க முடியலையேன்ற ஒரு கோபத்துல அவரை தேடிண்டே வரான் இந்த குகைக்கு. அங்க பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கிறத பார்த்து உன்னை விட்டேனா பாருன்னு அவரை கொல்றதுக்காக ஆயுதத்தை தூக்கின்னு வரான். அப்ப பெருமாள் மகாவிஷ்ணுவோட சரீரத்திலிருந்து ஒரு பெண் ஒருத்தி வரா. அவ ஆயுதங்கள்லாம் கையில ஏந்திட்டு வரா. இந்த அசுரன் என்ன பண்றான், பெண் தானே அப்படின்னு ஒரு ஏளனமாக அவளை போருக்கு அழைக்கிறான். அவ அந்த முரண்ற அசுரனை கொன்னுடுறான். கொன்னு பகவானை காப்பாத்திடுறா. பகவான் கண் வீழ்ச்சி பார்க்கிறார். அந்த முரண்ற அசுரன் அழிச்சத இந்த பெண் அழிச்சிருக்கிறத பார்த்துட்டு தன்னோட உடம்புல இருந்து வந்ததுனால, 2வது அந்த அசுரனையும் அழிச்சதுனால அவளுக்கு ஏகாதசி அப்படின்ற ஒரு நாமத்தை பெயரை சூட்டுறார். அப்ப அவள்கிட்ட கேட்கிறார், நீ அந்த அசுரனை அழிச்சிட்ட, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அப்ப அவ சொல்றாளாம், இன்னைய நாள்ல யார் விரதம் இருந்தாலும் அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு பாரணை பண்ணி பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிருக்கு. அப்படி யார் இருக்காளோ அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, பெருமாளும் அப்படியே நான் அவளுக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இப்படிதான் ஏகாதசி உருவாச்சு. சோ ஏகாதசின்னா ஒரு பெண்ணோட பெயர் பின்னாலதான் இது கதை உருவாகி இருக்கு. ஆமா, இல்லைங்களா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். அடுத்து வைகுண்ட ஏகாதசி
அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவு வர்றது நம்மாழ்வார். ஏன்னா நம்மாழ்வார் மோட்சம் அப்படிங்கிறதும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் நடந்ததுன்னு ஒரு சரித்திரம் இருக்கு இல்லைங்களா? நம்மாழ்வாரை பத்தி சொல்லுங்களேன். நம்மாழ்வாரை பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னா, மணவாள முனிகள் ஒரு பாசுரம் சொல்லியிருக்கார். உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ ஷடகோபர் ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு, தென் குறுகை குண்டோ ஒரு பார்தனில் ஒக்கும் ஊர். இது நம்மாழ்வார வைஷ்ணவர்கள் எல்லாரும் போற்றி கொண்டாடக்கூடியதான ஒரு ஆழ்வார் இந்த நம்மாழ்வார். இந்த இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, மாசத்திலேயே எல்லா மாசமும் இந்த விசாக நட்சத்திரம் வரும். ஆனா அந்த வைகாசி மாசத்துல வர விசாக நட்சத்திரத்துக்கு மட்டும் ஒரு விசேஷம் உண்டு. என்னடான்னா, நம்மாழ்வார் அவதரிச்சதுனால அந்த விசாக நட்சத்திரம், வைகாசி விசாக நட்சத்திரத்துக்கு வசந்ததா வேற எந்த நட்சத்திரமே கிடையாது. அது மட்டும் இல்ல, ஆழ்வார்னு எடுத்துட்டா நம்மாழ்வாருக்கு நிகரான ஒரு ஆழ்வார் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாளாம். அது மட்டும் இல்லாம பிரபந்தம்னு எடுத்துட்டா அவர் அருளி செய்த திருவாய்மொழிக்கு நிகரான பிரபந்தம் எதுவும் கிடையாது அப்படின்னு அந்த பாசுரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பூமண்டலத்திலேயே எது ஒசந்ததான ஒரு ஊர்னு சொன்னா, இந்த நம்மாழ்வார் அவதரிச்சிருக்க கூடியதான அந்த ஆழ்வார் அவதரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஊருக்கு ஆழ்வார் திருநகரின்ற பேரே வந்தது. அதுக்கு முன்னாடி திருநகரி. அந்த ஊருக்கு ஒப்பான ஒரு ஊரே இந்த பூமியில கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் அவதரிச்ச நாளையும் அந்த ஊரையும் அவ்வளவு விசேஷமா கொண்டாடுறா. அது மட்டும் இல்லாம சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் எழில் குறுகை நாதன் அவதரித்த நாள், சீர்மை மிகுந்த இந்த வட மொழி சொல்லா இருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாத்தையும் தமிழ்படுத்தி 4000 திவ்ய பிரபந்தமா கொடுத்ததுனாலையும் இவருக்கு ஒரு ஏத்தமா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நம்மாழ்வாரை பத்தி சொல்றது உண்டு. எப்படின்னா, பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனியும் பிரணதோஸ்மி நித்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆழ்வார்களோட பெயர்கள். ஆழ்வாரோட பெயர்கள்லாம் வரிசை மாறி இருக்கான். அது என்ன ஆழ்வார்களோட பெயர்கள்லாம் வரிசை மாறி இந்த ஸ்லோகத்துல இருக்கே, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, பூதம் அப்படின்னு சொன்னா பூதத்தாழ்வார சொல்லக்கூடியது. சரஸ்ய மகதாஹ்வய அது பொய்கை ஆழ்வாரையும் பேய் ஆழ்வாரையும் சொல்லக்கூடியது. பட்டநாத அப்படின்னா பெரிய ஆழ்வார சொல்லக்கூடியது. இது என்னடா இப்படி மாறி மாறி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, பூதத்தாழ்வார் நம்மாழ்வாரோட சிரசா இருக்காராம், அதாவது தலையாக இருக்காராம். சரஸ்ய மகதாஹ்வய, இந்த பொய்கை ஆழ்வாரும் பேய் ஆழ்வாரும் நம்மாழ்வாரோட இரு கண்களாக இருக்கலாம். பட்டநாத பெரியாழ்வாருக்கு திருவாயாக இருக்காராம் பட்டநாத. ஸ்ரீ பக்தி சார அப்படின்னா திருமழிசை ஆழ்வார் கழுத்தா இருக்காராம். குலசேகர யோகி வாகான், குலசேகர ஆழ்வாரும் திருப்பான் ஆழ்வாரும் 2 கரங்களாக கைகளாக இருக்கலாம். பக்தாங்கிரி ரேணு தொண்டரடி பொடி ஆழ்வார் திருமார்பா இருக்காராம் நம்மாழ்வாருக்கு. பரகால திருமங்கை ஆழ்வார் திருவயிரா இருக்காராம். யதீந்திர மிஸ்ரான் ராமானுஜர் திருவடியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆழ்வார்களையும் தனது திருமேனிக்குள்ள கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இந்த நம்மாழ்வார. இந்த நம்மாழ்வார் கிபி 9ஆம் நூற்றாண்டுல திருக்குறுகூர் அப்படின்னு அழைக்கக்கூடியதான அந்த ஊர்ல வேளாளர் குலத்துல இருந்த தம்பதிகள் யாருன்னா மாறன்காரி உடையநங்கை அப்படின்ற தம்பதிகள். இவா என்ன பண்றா, அந்த ஊர் வழியா வரா. பக்கத்து ஊர் இந்த மனைவியான உடையநங்கை இருக்க ஊர், அவளை அழிச்சுட்டு தன்னோட ஊருக்கு வரா இந்த மாறன்காரி அப்படின்றவர். அந்த ஊர் வழியா வரச்சே இந்த குருகூர் பெருமாளை போய் சேவிக்கிறா. சேவிச்சுட்டு பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சுக்கிறாளாம், சீக்கிரமா எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பெருமாள் அவளுக்கு சொப்பனத்துல கேட்கிறாராம், உனக்கு எதை மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னு கேட்கிறாராம். எங்களுக்கு எதை மாதிரி குழந்தை வேணும், உம்மை மாதிரியே எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்றாராம். பெருமாளை பார்த்து உம்மை மாதிரியே குழந்தை வேணும்னா அவரை மாதிரி யார் இருப்பா, அவரேதான் வந்தாகணுமே தவிர அவரை மாதிரி வேற யாரும் இருக்க மாட்டா இல்லையா, அதனால அவர் நானே அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். பெருமாளோட படை தளபதியான விஸ்வக்சேனரோட அவதாரம் தான் ஆழ்வார். இந்த ஆழ்வார்கள் எல்லாருமே பார்த்தா
பகவானோட ஒரு பஞ்ச ஆயுதங்களும் ஒவ்வொரு ஆழ்வாரா அவதரிச்சிருக்கான். அதுல இந்த வரிசையில பார்த்தா விஸ்வக்ஷேனர் நம்மாழ்வாரா அவதரிச்சிருக்கார். இவர் என்ன பண்றாராம், அதாவது இந்த இதுலயே இவர் அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கார். கர்ப்பத்துல இருக்க காலத்துல எல்லா சிசுக்களுக்குமே, நம்ம கர்ப்பத்துல பெண்களுக்கு இப்ப கூட எல்லா குழந்தைகளும் வயத்துக்குள்ள சிசுல கர்ப்பத்துல இருக்கும் பொழுது முன் ஜென்மத்துல தன்னோட விஷயங்கள்லாம் என்னென்ன எல்லாமே தெரியும். அந்த குழந்தை பிறக்கிற நேரம் வெளியில இருக்கக்கூடியதான இந்த காத்துக்கு ஷடம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இந்த காத்து குழந்தைகளோட சிரஸ்ல பட்ட உடனே கர்ப்பத்துல இருக்கச்சே என்னெல்லாம் ஞாபகம் இருந்ததோ அத்தனையும் மறந்து போயிடும். இந்த வெளியில வந்த உடனே இந்த லௌகிக விஷயங்கள் பத்தின்றும். அத எப்படின்னு சொன்னா இந்த பாசுரத்துல ஆழ்வார்கள்லாம் சொல்வது உண்டு, நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்பு போலன்னு. எப்படின்னா நம்மளோட சரீரமாகப்பட்டது நெய்க்குடம். இந்த எறும்பு எப்படி அந்த நெய்க்குடத்து மேல ஏறுமோ அது போல இந்த லௌகிக்க விஷயங்கள்லாம் நம்மளை பத்தின்னு நம்ம மேல ஏறிடுறது, இந்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் நம்மளை பிடிச்சுடுறது அப்படின்றத வியாக்கியார்த்தா சாதிப்பா அழகா. அது போல இந்த சடன்ற காத்து பட்ட உடனே இந்த குழந்தைக்கு தன்னோட பூர்வ விஷயங்கள்லாம் கர்ப்பத்துல தெரிஞ்சதெல்லாம் மறந்து போயிடும். குழந்தை குவா குவான்னு வந்த உடனே அழறது இல்லையா, நான் எங்க இருக்கேன், இவ்வளவு நேரம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது, இப்ப ஒண்ணுமே தெரியலையே அப்படின்ற அந்த சத்தம் தான் அந்த அழுகையா வருது. இந்த நம்மாழ்வார் கர்ப்பத்துல இருக்கார், இது எல்லாம் தெரியறது. வெளியில பிறக்கும் பொழுது இந்த காத்து அவரையும் பிடிக்க வந்தது. எங்க இந்த காத்து நம்மளை பிடிச்சுன்னு நம்ம இந்த பகவானையே மறந்துருவோம்னு அந்த காத்தை ஒரு உதைச்சு தன்னை பத்த விடாம பண்றாராம். அதனாலதான் ஷடகோபன், இந்த ஷடன்ற காற்றை உதைத்தவர் அப்படின்றதுனாலதான் அவருக்கு ஷடகோபன் அப்படின்ற பேரு. குழந்தை பிறந்துடுறது, பிறந்ததுல இருந்தே அவர் வாய் பேசல, யோகத்திலேயே இருக்கிற, கண்ணை திறக்கல, ஒண்ணுமே பண்ணல. அப்படியே யோக நித்ரையில பகவானோட தியானத்திலேயே இருந்துட்டு இருக்கார். அவ அம்மா அப்பா குழந்தை பிறந்துடுத்து கொண்டாடுறா. கொண்டாடினதுக்கு அப்புறம் அந்த குழந்தை நடக்க வேண்டிய காலத்துல, தவழ வேண்டிய காலத்துல, அந்த காலத்துல பண்ண வேண்டிய லீலைகள்லாம் விளையாட்டுகள்லாம் பண்ணணும் இல்லையா. குழந்தை பண்ணல, இவளுக்கு ஏன் இதை மாதிரி பண்ணல, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை காது கேட்கலையா, கண்ணு தெரியலையா, எல்லா அம்மா அப்பாவுக்குமே இருக்கக்கூடியதான ஒரு கவலை. எல்லாமே ஆரோக்கியமா இருக்கு, என்னன்னே தெரியல. சரின்னு இந்த குழந்தைய கோவிலுக்கு எடுத்துன்னு வரா. பகவானே, நீயே கொடுத்த அந்த குழந்தைக்கு என்ன ஏதுன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, நீயே இந்த குழந்தைய காப்பாற்ற வேண்டியதுன்னு அந்த கோவில்ல விட்டுட்டு பிரதட்சணமா வரா. அந்த குழந்தைதான் போட்ட பிரகாரம் கிடக்கிறதே, நகர கூட இல்லையே. அங்க விட்டுட்டு இவ பிரதட்சணமா வரா. பிரதட்சணமா பார்த்தா அங்க குழந்தைய காணும். அக்கம் பக்கத்துல இருக்கவா எல்லாரும் கேட்டா, எங்களுக்கு தெரியல, அதோ அப்படியே ஏதோ ஒரு குழந்தை நகுந்து போச்சு அப்படின்னு சொல்றா. இந்த குழந்தை என்ன பண்றதா, நகுந்து போய் அங்க ஒரு புளிய மரம் ஒண்ணு பெருசா இருக்கு, அந்த புளிய மரத்துல பொந்து இருக்கு. அந்த பொந்துக்குள்ள போய் இந்த குழந்தை யோக நித்ரையில அமர்ந்துன்றதாம். இவ பார்த்துட்டு, நடக்கவே நடக்காத குழந்தை இந்த கோவிலுக்கு வந்த உடனே தவழ்ந்து போய் அந்த புளிய மர பொந்துக்குள்ள உக்காந்துட்டு இருக்குன்னு சொன்னா, அப்ப இது தெய்வீக குழந்தை, இனிமே பகவானே அந்த குழந்தைய காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிடுறா. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஆதிசேஷன் தான் பெருமாள் எங்க இருந்தாலும் அவருக்கு கைங்கரியம் பண்ண வருவார் இல்லையா. அவர் தான் லக்ஷ்மணனா ராமாவதாரத்துல அவதாரம் பண்ணிருக்கார். ராமாவதாரம் முடிச்சு தன்னடி சோதிக்கு எழுந்தருளும் பொழுது அவருக்கு இந்த குருகூர்ல புளிய மரமா அவதரிக்கணும்னு ஒரு சாபம். அப்ப பெருமாள் இடத்துல நீர் இல்லாம நான் எந்த அவதாரமுமே எடுத்தது இல்லையேன்னு கேட்கும் பொழுது, கவலைப்படாத, எனக்கு 10 வருஷம் முன்னாடி போயிடு, நீ அங்க, உனக்கு 10 வருஷம் பின்னாடி நான் அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளிய மரத்தடியில போய் இவர் அமர்ந்துட்டார். சேஷன் அங்க புளிய மரமாகவும் பெருமாளங்க நம்மாழ்வாரும் அவதரிச்சாருன்னுவா. இன்னைக்கும் போய் பார்த்தா இந்த உரங்கா புலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அந்த ஊர்ல மட்டும் அந்த புளிய மரத்தோட இலை அசையவே அசையாது, தூங்கவே தூங்காதான், முழிச்சுட்டே இருக்குமா. பெருமாள் காவல் காக்கணும் ஆழ்வார அப்படின்னு சொல்லிட்டு உரங்கா புலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது உண்டு. அப்படிப்பட்டதான ஒரு நம்மாழ்வார் அசைவற்று அப்படியே இருக்கார். இவ பாக்குறா, இந்த குழந்தைய பகவான் காப்பாத்துவான், இது பெருமாளோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இதுதான் நம்மாழ்வாரோட ஒரு சரிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதானா. ரொம்ப நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. அப்போ நம்மாழ்வார் என்பவர் பெருமாளோட அவதாரம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, நம்மாழ்வார் மோக்ஷம் அப்படிங்கிறது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நடந்ததா சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்துக்கள்?
ஆக்சுவலி நம்மாழ்வார் வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மோட்சத்துக்கு போகலை. வைகுண்ட ஏகாதசிக்கு பின்னாடி ஒரு 10 நாள் வரும் இந்த ராப்பத்து பகல் பத்து உற்சவம், அது நடுவில் வரும். பெருமாள் வந்து நம்மாழ்வாரை வரவேற்கிறதுக்காகவே சொர்க்க வாசல் கதவை திறந்து வச்சுன்னு வைகுண்ட வாசல் கதவை திறந்து வச்சுன்னு காத்துன்னு இருக்கலாம். நம்மாழ்வார் ஏழிடுறார், தன்னடி சோதிக்கு ஏழிடுறார். அதுக்கப்புறம் கீழே இருக்கவா எல்லாரும் இந்த உலக க்ஷேமார்த்தத்துக்காக நம்மாழ்வாரை சாதித்தருள வேணும்னு பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ண திருப்பி நம்மாழ்வாரை கொடுத்துடுறார். ஆக அப்படியாக இன்னமும் இங்க நம்மாழ்வார் ஜீவிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐதீகம். அவர் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐதீகம். இப்ப நீங்க சொல்லும் போது ராப்பத்து பகல் பத்துன்னு சொன்னீங்க. வைகுண்ட ஏகாதசிக்கு முன்ன இருக்கிற 10 நாட்கள் பகல் 10, அடுத்து வர 10 நாட்கள் வந்து ராப்பத்து அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது ஏன் அந்த மாதிரி பெயர் வந்தது? அதாவது வேதங்கள் 4, அதுக்கு நிகராக இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களையும் சேர்த்து 5வது வேதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இந்த 5வது வேதமான இந்த திவ்ய பிரபந்தத்தை கொண்டாடக்கூடியதான ஒரு விழாவாக தான் இந்த ராப்பத்து பகல் 10 அப்படின்றது சொல்லக்கூடியதான ஒரு திருவிழா. இதுக்கு வந்து திருவாய்மொழி திருநாள் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லக்கூடியது உண்டு. பகல் 10க்கு ஒரு பெயர், ராப்பத்துக்கு ஒரு பெயர். திருமொழி திருநாள், திருவாய்மொழி திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது உண்டு. வெகு விமரிசையாக கொண்டாடக்கூடியதான திருவிழா. அதாவது இந்த திருவிழா ஆரம்ப காலத்துல எப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ராப்பத்து மட்டும்தான் முதல்ல நடந்துட்டு இருந்தது. ஏன் ராப்பத்து மட்டும் முதல்ல நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ரங்கநாதன் உற்சவர் வந்து வெளியில பகல் பொழுது நகர்வலம் வரார் அப்படின்னு சொல்வா இல்லையா, அவர் வந்து புறப்பாட்டுல ஏறிடுவார். ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் எல்லா ஊர்லயுமே உற்சவர் பகல் பொழுது புறப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏறிடுவா. இந்த பிரபந்தம் சேவிக்கும் பொழுது பெருமாளும் மூலவரும் உற்சவரும் 2 பேரும் இருக்கணும். அப்படியாக அது மட்டும் இல்லாம கலாப காலத்துல நம்ம நாட்டுல படையெடுப்பு நிகழ்ந்த காலத்துல உற்சவரை வந்து அந்த அவ படையெடுத்துன்னு போகாம அதை காப்பாத்தணும்ன்றதுக்காக பகல் பொழுது மொத்தம் எங்கெங்கயோ ஏலை பண்ணின்னு போய் சுத்திட்டு ரா பொழுதுல கொண்டு வந்து ஏலை பண்ணுவா ரங்கநாதன் கர்ப்ப கிரகத்துல. அதனால பகல் 10 உற்சவம் கொண்டாடாம ராப்பத்து உற்சவம் மட்டும்தான் கொண்டாடப்பட்டிருந்தது. அதன் பின்பு முதல் ஆழ்வார் பேசின பேச்சே அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு. அப்பதான் முதல் அவருக்கு 4000 திவ்ய பிரபந்தம் நம்மாழ்வார் பேசிய முதல் வார்த்தைகள். ஆமா, பேசி அவருக்கு அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை கொடுக்கிறார். அதை கொண்டு உலக மக்களை உய்வடைய செய்யணும் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் 108 திவ்ய தேசத்துல இருக்க பெருமாளும் இந்த புளிய மரத்தடிக்கு வந்து என்னை பத்தி பாட மாட்டியான்னு கேட்டு எங்கேயுமே நகராம உட்கார்ந்த இடத்தோட அத்தனை பெருமாளையும் மங்களாசாசனம் பண்ண ஒரே ஆழ்வாரும் இந்த நம்மாழ்வார் தான். ஆக அப்படியாக நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராப்பத்து பகல் 10 உற்சவம் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது எல்லாத்துக்குமே சிகரம் வச்சா மாதிரி இந்த மதுரகவி ஆழ்வாருக்கும் நம்மாழ்வாருக்கும் உண்டான ஒரு தொடர்பு. ரொம்ப நல்ல விளக்கம். நீங்க பேசிட்டு இருக்கும்போது நம்மாழ்வாருக்கு சடகோபன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கிறதா சொன்னீங்க. கோயில்கள்ல சடகோபமும் இருக்கு, சடாரியும் இருக்கு. அதுக்குண்டான வித்தியாசங்கள் ஏன்னா இதோட சம்பந்தப்பட்டதுனால நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். கண்டிப்பா வைஷ்ணவ தலங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து ஷடாரிகளுக்குமே ஷடகோபம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர். ஒரு சில இடத்துல நம்மாழ்வாரே அந்த ஷடாரியில இருப்பார், சில இடங்கள்ல திருவடி மட்டும் இருக்கும். ஆனா அது வந்து பெருமாளுக்கும் நமக்கும் இந்த ஷடாரி சாதிச்சுக்கிறதுக்கு காரணமே பெருமாளுக்கும் நமக்கும் உண்டான சந்தர்ப்பத்தை ஒரு ஆச்சாரியனால மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். அந்த ஆச்சாரியன் இந்த ஷடாரி சாதிக்கிறதுனால பெருமாளோட திருவடி நம்ம சிரசுல படுறதுனால அது நமக்கும் ஆழ்வார் பெருமாளுக்கும் நமக்குமா ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதான ஆழ்வார். அதை சொல்லக்கூடியதுதான் இந்த ஷடாரி அப்படின்னு சொல்றது. ஸ்ரீ வைஷ்ணவ பெருமாள் கோவில்கள்ல இருக்கக்கூடிய ஷடாரிக்கு ஷடகோபம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இதே நம்மாழ்வார் சன்னதியில இருக்கக்கூடிய ஷடாரிக்கு ராமானுஜர் என்று பெயர். சோ சடாரிக்கு வந்து சடகோபம்னும் இருக்கு, ராமானுஜன் அப்படின்ற பெயர்களும் இருக்கு. ஓகே, இந்த சடாரிக்கான ஒரு கதை உண்டு. ஆமா, சொல்றீங்களா? அதை உங்க மூலமா தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார். அப்ப நம்ம அப்படி கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நந்தவனத்துக்கா போறார்.
அப்ப இந்த பெருமாளோட சயனமா இருக்கக்கூடியதான ஆதிசேஷன் அவர் கையில இருக்கக்கூடியதான சங்கம் சக்கரம் அதை தன்னோட அந்த சயனத்து மேல வச்சுட்டு கதாயுதம் இதெல்லாம் வச்சுட்டு போற. அப்ப இதுகள் எல்லாம் பார்த்து ஒண்ணு பேசிக்கிறது. பாரு, நம்ம நான் இருந்தாதான் பெருமாள் சயனிச்சுக்கிறதுக்கே சௌகரியமா இருக்கும். ஒரு அவதாரத்திலையும் அவர் கூடவே நான் இருந்துட்டு இருக்கேன். அவர் சயனிச்சுக்கும் பொழுது ஆதிசேஷன், அவர் சயனிச்சுக்கும் பொழுது நான் படுக்கையா இருக்கேன். அவர் உக்காந்துட்டாருன்னா நான் சிம்மாசனமா இருக்கேன். அவர் நடந்தாருன்னா அவருக்கு நான் கொடையா இருக்கேன். அவருக்கு சகல விதமா அவர் பக்கத்திலேயே நான் இருக்கேன். அதனால நான் தான் வசந்தவன் அப்படின்னு சொல்றதாம். அப்ப இந்த சங்கமும் சக்கரமும் சொல்றதாம், என்ன இருந்தாலும் அவர் கையோட அவர் திருமுக மண்டலத்துக்கு அருகில எப்பவுமே அவரை சேவிச்சுட்டு இருக்கக்கூடியவா நாங்க 2 பேர் தான் அப்படின்னு. அப்ப கதை சொல்றதாம், நீங்க அவரை சேவிச்சுட்டு இருக்கலாம், ஆனா அவர் என்ன மட்டும்தான் பிடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றதாம். இது எல்லாமா சேர்ந்துட்டு, ஆமா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல வசந்தவாதான். ஆனா இந்த பாதுகை பாரு, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம வெளியில எங்கேயாவது போகும் பொழுது போட்டுன்னு போவோம், திரும்பி வரச்சே அப்படியே கேட்டி விட்டுட்டு வந்துருவார், நம்ம தான் வசந்தவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாளாம். அதை கேட்டுட்டே இருக்க அந்த பாதுகைக்கு அவ சொல்றது வாஸ்தவம் தான். நம்மளை குறிப்பிட்ட காலம் தான் போட்டுப்பா, அப்புறம் ஆச்சுன்னா வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறது அப்படின்ற மாதிரி நம்மளை கேட்டி விட்டுடுவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப வருத்தமா இருந்ததும் அது அழறதான். அதை கேட்டுட்டு நம்மளோட நிலைமை இதை மாதிரி ஆயிடுத்தேன்னு பெருமாள் போயிட்டு வர அந்த திருவடியை போட்டுக்கலான்னு போட்டுண்டா இவர் கால் அந்த ஈரம் பட்டு இவர் கால் ஒருத்தர் ஏன் ஒரே ஈரமா இருக்கு, வெள்ளை எங்கேயும் போட்டு முடியாம என்ன ஆச்சுன்ட்டு கேட்கும் பொழுது அப்ப இந்த பாதுகை சொல்றதாம், இவ எல்லாரும் இதை மாதிரி பேசினா நான் இதை மாதிரியான ஒரு இழி பிறவியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப சொல்றாராம், கவலைப்படாத, தகுந்த நேரத்துல உனக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அனுகிரகம் பண்றார் ராமாவதாரத்துல. அதனாலதான் இந்த பரதன், ராமன், லக்ஷ்மணன், சத்ருக்னன், பரதனா இந்த பஞ்ச ஆயுதங்கள் அவதரிக்கிறது. அப்ப பாதுகாதேவி நாட்டையே ஆளக்கூடியதான, அதுவும் யார் ரொம்ப ஏளனம் பண்ணாலோ அவளே தன்னோட சிரசுல வச்சு எழுந்தருளை பண்ணின்னு போய் வணங்கக்கூடிய வசந்ததான ஒரு இடத்துல அமர்த்தினார் இந்த பாதுகைய. அதுக்கு அடையாளமா தான் எல்லா இடத்துலையும் ஷடாரியிலையும் அந்த பாதுகை சொல்லப்பட்டது. ரொம்ப நல்ல விளக்கம். இது நேயர்களுக்கு கண்டிப்பா ஒரு புதிய ஒரு தகவலா தான் இருக்கும். வரலாறு தான், சரித்திரம் தான், ஆனாலும் நம்ம சேனல் மூலமா இதை அவங்க தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி படுவாங்கன்னு நினைக்கிறேன். வைகுண்ட ஏகாதசி அதோட பெருமைகள், பலன்கள் எல்லாத்தையுமே சொன்னீங்க. நம்மாழ்வார், பொதுவாக நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் இதில் சொல்லியிருக்கீங்க. இது நம்ம நேயர்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்மா. எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு எனது நன்றியினை உரித்தாக்குகின்றேன். நன்றி, வணக்கம்.